நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக சீமான் தாக்கல் செய்த மனுவில் வெளிநாடு செல்வதற்காக பாஸ்போர்ட்டை தேடிய போது அது காணாமல் போனது தெரிய வந்ததாகவும் அதை தேட தீவிர முயற்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அந்த மனுவில் கூறியிருக்கிறார். அதனால் புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு விண்ணப்பித்த போது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி தனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக இந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்த உத்தரவை ரத்து செய்து பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்காக வந்தபோது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் புதிய பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.